ஹலோ நண்பா, இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா OVP ICயோட ஒர்க்கிங் ஃபங்க்ஷன் வோல்டேஜ் செக் பண்ண போறோம். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 9 பின் OVP ICக்கும் 12 பின் OVP ICக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்துருந்தோம். ஸோ அதே வீடியோவில் சொல்லியிருந்தேன் ஒரு 9 பின் OVP IC என்ன மாடலில் வரும், அதாவது மைக்ரோ USB டைப் இருக்கக்கூடிய மொபைலில் வரும், 12 பின் இருக்கக்கூடிய நம்ம C டைப் மொபைலில் வரும்னு சொல்லியிருந்தோம். ஸோ அந்த 9 பின் ஐசியோட வோல்டேஜ் செக்கிங் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலா அந்த 9 பின் ஐசியோட இன்புட் வோல்டேஜ் 2.8 வோல்ட்லேருந்து மேக்ஸிமம் 6 வோல்டேஜ் வரைக்கும் வரும். இன்புட் அவுட்புட் சேம் தான், அது 6 வோல்டேஜ்க்கு மேலே இருக்கும், 6 வோல்டேஜ் வரைக்கும் இருக்கும். ஸோ ஒருவேளை இது கம்மியாகவும் அதிகப்படி வந்து ஐசி என்ன பண்ணாது, அலோ பண்ணாது, இல்லை ஐசி ஃபெயிலியர் ஆயிரும் அப்படின்றத நம்மளோட கான்செப்ட். அப்போ மைக்ரோ யூஎஸ்பி டைப்ல வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இது வந்து ஒரு மாஸ்போர்டோட கான்செப்ட் கூட சொல்லலாம். ஸோ அது அப்படி நான் வோல்டேஜா எப்படி நம்ம மதர் போர்டில் செக் பண்ணுறது, ஸோ அதை எப்படி நம்ம சார்ஜிங் செக்ஷன் வரைக்கும் நம்ம இன்புட்டாக மாறுது, அந்த இன்புட் மாறக்கூடியது எப்படி நம்மளுக்கு பூஸ்ட், அதாவது நம்ம பூட் கேப் கெப்பாசிட்டி எப்படி நம்ம பூஸ்ட் ஆகுது அப்படின்றத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஆக்சுவலாக இன்புட் வோல்டேஜா எனக்கு இந்த C0516 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கெப்பாசிட்டி வருது. ரெட்மி 5 மாடலு, ஒரு 9 பின் ஐசி. இது இன்புட்டாக எனக்கு 5 வோல்டேஜ் வந்து எனக்கு இது வருது. அவுட்புட்டாக எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா எனக்கு இந்த 3 பின் மூலமா எனக்கு என்ன C0517 மூலமா வெளில போகுது. அப்போ அதே நான் லேஅவுட்ல தேடும் போது C0516ன்றது நம்மளோட சார்ஜிங் ஐசிக்கு பக்கத்திலேயே இருக்கு, அது கீழே 517 இருக்கு. அப்போ இன்புட் இதில் பார்க்கலாம், அவுட்புட் வோல்டேஜ் பார்க்கலாம். ஸோ அது தெரிஞ்சிட்டாலே நம்மளோட OVP IC ஃபங்க்ஷன் ஆகுதா இல்லையான்னு தெரிஞ்சுக்கலாம். OVPயோட வேலை என்ன, ஓவர் வோல்டேஜ் ப்ரொடக்ஷன் சொல்லுவாங்க. அதிகமான வோல்டேஜ் இருந்தாலும் சரி, கம்மியான இருந்தாலும் அலோவ் பண்ணாது. அதே மாதிரி இதோட கரண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2.8 ஆம்ஸ் வரைக்கும் மட்டும்தான் அலோவ் பண்ணுது. அதுக்கு மேலே போச்சு அப்படின்னா என்ன பண்ணாது, ஐசி அலோவ் பண்ணாது. ஏன்னா நம்ம வோல்டேஜ் மட்டும் தான் மெஷர் பண்ணுறது தவிர அந்த ஆம்ஸ் மெஷர் பண்ணுறது இல்லை. ஸோ அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டேட்டா ஷீட் இருந்துச்சு அப்படின்னா அதோட ஒர்க்கிங் ஃபங்க்ஷன் முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். அதை தான் இதுக்கு முன்னாடி வீடியோவில் போட்டிருந்தோம். வீடியோ பார்க்காதவங்க இருந்தீங்கன்னா அந்த நம்ம சேனல்லே இருக்குது, அதை போய் பாருங்க. ஸோ அப்படியே வீடியோ பார்த்துங்க நண்பர், அப்படியே லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே மறக்காம பெல் பண்ணி சேர்த்து ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன், அந்த மதர் போர்டில் வோல்டேஜ் செக் பண்ண போகிறேன். ஸோ லேஅவுட் பார்க்கும்போது எனக்கு இதான் அந்த OVP IC, நம்மளோட சார்ஜிங் ஐசி தான். ஸோ இதான் அந்த இன்புட் லைன் வரக்கூடிய இந்த கெப்பாசிட்டர், அவுட்புட் இந்த லைனில் நான் செக் பண்ண போகிறேன். சரிங்களா? ஸோ ஆக்சுவலாக இதான் நம்ம மதர் போர்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட சார்ஜிங் ஐசி PQன்னு இருக்கா, இது ஆல்ரெடி ஐசி ஐடென்டிஃபிகேஷன் வீடியோலாம் பார்த்துட்டிங்கன்னா தெரியும். ஸோ இதான் நம்மளோட சார்ஜிங் ஐசி, DC to DC கன்வெர்ட்டர் ஐசின்னு கூட சொல்லலாம். ஸோ அதுக்கு இது பக்கத்தில் இருக்கிறதா நம்மளோட OVP IC. ஸோ இந்த OVP IC நம்ம 9 பின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா OVP IC சொல்லுவோம். ஆக்சுவலாக அது மாஸ்போர்ட் கூட சொல்லலாம். ஸோ இது வந்து நார்மலாக நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, மைக்ரோ யூஎஸ்பி டைப்பில் இருக்கக்கூடிய மொபைல் தான் வரும். ஸோ நம்ம லேஅவுட்டை பார்த்தோமே, இது இந்த 2 கெப்பாசிட்டர் தான் நம்மளுடைய இன்புட் அவுட்புட் கெப்பாசிட்டர். அதாவது இந்த ஐசி வரக்கூடிய இன்புட் இதில் தான் இருக்குது, அவுட்புட் இதில் பார்த்தோம்னா நம்ம ஐசியோட ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்ற நம்ம இங்கே சிம்பிளாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதான் நான் இப்போ செக் பண்ண போகிறேன். ஸோ மல்டிமீட்டரில் வந்து வோல்டேஜ் செக்ஷன் வச்சுட்டு உங்கள் ஸ்க்ரீனில் ரைட் கார்னரில் தெரியும் பாருங்கள். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த கெப்பாசிட்டரோட ஒரு எண்ணில் வைக்கிறேன். எனக்கு வோல்டேஜ் ஆனது 5 வோல்ட் வருதுங்களா? ஸோ அப்போ இன்புட் எனக்கு வந்துருச்சு. அதை நான் வந்து என்ன செக் பண்ணுறேன், அவுட்புட் OVP ICயோட அவுட்புட் இந்த கெப்பாசிட்டர், அதாவது 517 சொல்லக்கூடிய இந்த கெப்பாசிட்டர், அதுலேயும் எனக்கு அவுட்புட் வருது. அப்போ எனக்கு OVP IC ஃபங்க்ஷன் ஆகுது. ஒருவேளை இது கம்மியாகவோ அதிகப்படியாக வந்துச்சுன்னா OVP IC அலோவ் பண்ணாது. ஏன்னா கான்செப்ட் 6 வோல்ட் வரைக்கும் எனக்கு அலோவ் பண்ணும். எது மைக்ரோ யூஎஸ்பி டைப்பு 9 பின் இருக்கக்கூடிய ஐசி மட்டும்தான். 12 பின் ஐசிக்கு இதுக்கும் டிஃபரன்ஸ் நிறையா இருக்குது. ஏன்னா அடுத்த வீடியோவில் 12 பின் ஐசி பற்றி நான் சொல்கிறேன். சரிங்களா? ஸோ எனக்கு இங்கே இன்புட் வந்துருச்சுல, அப்போ சார்ஜிங் ஐசிக்கு இன்புட் எப்படி இருக்கும், அவுட்புட் என்ன ஆகுது, அந்த பூட் கேப் கெப்பாசிட்டி எப்படி நமக்கு இந்த ஃபாஸ்ட் சார்ஜிங் நடக்கல அப்படின்னு பிரச்சனை சொல்கிறாங்களா, ஸோ அது எப்படின்னு கூட சிம்பிளாக நான் சொல்லிடுறேன். ஸோ இப்போ நம்ம இன்புட் வோல்டேஜ் செக் பண்ணியாச்சு, அவுட்புட் வோல்டேஜ், அப்போ OVP IC நல்லா இருக்குது அப்படின்ற விஷயம் செக் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு சார்ஜிங் ஐசிக்குரிய இன்புட் இந்த லைன் தான் VBus USBன்னு. ஸோ அப்போ அதை C0520 இந்த கெப்பாசிட்டர் மூலமாக நான் செக் பண்ணுறேன். ஸோ செக் பண்ணோம் அப்படின்னா எனக்கு 5 வோல்டேஜ் இங்கே வந்துருச்சு அப்படின்னா இந்த DC to DC IC, அதாவது நம்மளோட சார்ஜிங் ஐசி என்ன பண்ணுது அப்படின்னா இங்கே பேட்டுன்னு சொல்லக்கூடிய இந்த லைன் மூலமாக C0500 இந்த கெப்பாசிட்டர் 3.7 வோல்ட் ஜென்ரேட் ஆயிடுச்சு அப்படின்னா எனக்கு சார்ஜிங் செக்ஷன் கம்ப்ளீட்டாகவே நல்லா இருக்குன்னு அர்த்தம். எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, ஒரு இன்புட் வோல்டேஜ் வந்துருச்சுன்னா எனக்கு பேட்டா ஜென்ரேட் ஆகிட்டாலே இந்த VPH பவர் வரைக்கும் எல்லா லைனும் எனக்கு கிடச்சிரும், மொபைல் ஃபோனில் நம்மளுக்கு இன்புட் வோல்டேஜ் ஜென்ரேட் ஆயிரும் அப்படின்ற சொல்கிறதுக்கு தான் இந்த கான்செப்ட் சொல்கிறேன். ஸோ அதை நான் இப்போ என்ன பண்ணுறேன், இந்த C0520 கெப்பாசிட்டரை நான் வந்து இன்புட் வோல்டேஜ் செக் பண்ணுறேன். C0509 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கெப்பாசிட்டியில் அவுட்புட் வோல்டேஜ் செக் பண்ணி காட்டுறேன். ஸோ ஆக்சுவலாக நம்ம இன்புட் வோல்டேஜ் நம்மளோட சார்ஜிங் ஐசியோட இன்புட் வோல்டேஜ் இருந்தால் C0520 அப்படின்னு சொல்லியிருந்தோம். இங்கே பார்த்தோம்னா 3 கெப்பாசிட்டியில் இருந்ததில் C05, இதில் இன்புட்டாக 5 வோல்ட் வரும், அவுட்புட்டாக எனக்கு C0509 அதுதான் நம்மளோட சர்க்யூட்டில் இருந்துச்சு. அப்போ 5 வோல்ட் இதில் வருது அப்படின்னா எனக்கு என்ன ஆகணும், இதில் 3.7 வோல்ட் வரணும். ஸோ அதை இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளோட அந்த மதர் போர்ட்லேயே நான் செக் பண்ணி காட்டுறேன். சரிங்களா? இந்த C0520 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கெப்பாசிட்டியில் 5 வோல்ட், அவுட்புட்டாக இந்த ஐசிக்கு பக்கத்தில் இந்த இருக்கு பற்றி இந்த கெப்பாசிட்டி தான் நம்ம 3.7 வோல்ட் வரணும். ஸோ அப்போ வந்துச்சு அப்படின்னா நமக்கு சார்ஜிங் ஐசி குட் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம்.
வோல்டேஜ் செக் பண்ணுறேன். எனக்கு 5 வோல்ட் வருது. அப்போ இன்புட் சார்ஜிங் ஐசியோட இன்புட் வந்துருச்சு ஓவிபியில் இருந்து. இப்போ நம்ம மதர் போர்டில் தான் சார்ஜிங் ஐசி. அப்போ அதுக்கு வரக்கூடிய இன்புட் வோல்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லேஅவுட்டில் காமிச்ச மாதிரி இந்த கெப்பாசிட்டியில் எனக்கு எத்தனை வோல்ட் வருது பார்த்தீங்கன்னா 5 வோல்டேஜ் எனக்கு வருது. சாரி, ப்ரோப் ரிவர்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த கெப்பாசிட்டியில் எனக்கு எவ்வளோ வோல்டேஜ் வரணும்னு பார்த்தீங்க அப்படின்னா 5 வோல்டேஜ் எனக்கு வருது. அப்போ அவுட்புட்டாக எனக்கு விபிஹெச் பவர், அதாவது விபேட் ஓகே தான், அது உள்ள அந்த காம்பவுண்ட் இருக்குன்னு செக் பண்ண முடியல. ஸோ நான் என்ன பண்ணுறேன், விபிஹெச் பவரில் வைக்கிறேன். எனக்கு 3.7 வோல்ட் ஆனது இங்கே ஜென்ரேட் ஆகுது. அப்போ இந்த ஐசியிலேருந்து அவுட்புட் விபேட்டும் வருது, விபிஹெச் பவரும் ஜென்ரேட் ஆகிறதுனால நம்மளுக்கு என்ன ஆகுது, இந்த ஐசி நம்மளுக்கு ஓகே. கரெக்டுங்களா? இப்போ அதே பேட்டரி கனெக்டர்லேயே உங்களுக்கு அந்த வோல்டேஜ் வருதா அப்படின்றத நான் செக் பண்ணி காட்டுறேன் இதே மதர் போர்டில். ஸோ எனக்கு பேட்டரி கனெக்டர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 3.7 வோல்ட், அதாவது 3.8, அதாவது நம்மளுக்கு ஃப்ளக்ஷுவேட் ஆகுது. பட் கான்ஸ்டன்ட்டாக வச்சிட்டோம் அப்படின்னா 3.7 வோல்டேஜ் ஆனது நமக்கு என்ன ஆகும், அந்த இடத்துல வரும். சரிங்களா? ஸோ இதுதான் ஒரு ஓவிபி ஐசியோட ஃபங்க்ஷன். அதாவது நம்ம ஓவிபி ஐசி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 9 பின் ஐசியில் இன்புட் கொடுக்கக்கூடியது 5 வோல்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா அவுட்புட் அந்த 5 வோல்ட் வருது. சார்ஜிங் ஐசிக்கு வரும்போது இன்புட் 5 வோல்ட் கொடுக்குறோம், அவுட்புட்டாக 3.7 வோல்ட் வரது அப்படின்னா நம்ம லைவாகவே பார்த்துருக்கோம் மதர் போர்டில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பண்ணி ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.